நம்ம ஆனந்தி இருக்கிற வன்மத்தை எல்லாமே கொட்டிட்டு இருப்பீங்க போல இருக்கு. எல்லாத்தையுமே வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு வன்மத்தை அப்படியே இப்ப வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இனிமே இவங்களை பத்தி பேசினாதான் வன்மம் குறையும். நம்மள்ட்ட இருக்க அப்படியே எல்லா விஷயத்தையும் அப்படியே கொட்டுன்னு கொட்டி எறிய போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவி வந்துட்டு கொட்டி இருக்காங்க. ஏன்னா டீம் கேமா இருக்கும்போது வந்துட்டு இப்ப எல்லாம் கொட்டினோம்னா வந்துட்டு நம்ம தனியா வந்துட்டு நம்மளை பிடிச்சிருவாங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு டீம்ல இருந்து நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டீம்ல வந்துட்டு சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இப்ப இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும்னு சொன்னோன்னே எல்லாத்தையுமே வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு மக்களே. ரொம்ப கேவலமா இருக்கு. பார்த்தா வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாடுங்கடானா இவங்க வந்து இருக்கிற வன்மத்தை எல்லாம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஆனந்தி நம்ம பைத்திரம் வந்து சொல்ல வேணாம். அது பாட்டுக்கா ஒரு தனி பாட்டா உட்காந்துட்டு நான் இவங்க எப்படி அவங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து பழைய ஊர்களை மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டாவது ப்ரோமோல என்னன்னு இருக்குது பாக்குறோம்னா நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த ஒரு 20 பேர் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப என்றான ஆனந்தி பவித்ரா அண்ட் சாத்ரா 3 பேருமே உட்காந்து பேசிருக்காங்க. கார்டன் ஏற என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வன்மத்தை கொட்டுறாங்க. குறைமேல் குறை வைத்து பொறைமேல் பொறை பிடிப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து குறை மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு சொல்றாங்க அவன்கிட்ட வந்துட்டு நிறைய நெகட்டிவ் வந்துட்டு இப்ப வந்துட்டு இருக்கு. அவன்கிட்ட நிறைய நெகட்டிவ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது இப்ப வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அது எதனால சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி வேற மாதிரி எதுவும் சொல்லிட்டு இருக்காங்களா இல்ல சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி அந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அது வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கன்ஃபார்மா வந்து லைவ் வந்தோன்னு வந்துட்டு நான் அப்டேட் பண்றேன். இது வந்து மேபி வந்து எனக்கு அப்படித்தான் சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி 2 பேருமே சேர்ந்து இருக்கிறது அந்த பாண்டிங்கை வச்சு சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அடுத்து வந்து பவித்ரா சொல்லும் போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஓகேங்களா, எனக்கு அப்படிதான் அப்படியே ஒரு மாதிரி அப்படிதான் நெகட்டிவா அப்படியே இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதை வச்சு வந்துட்டு எப்படிடா நீ வந்துட்டு இது பண்ணனா வந்துட்டு சௌந்தர்யா நம்ம ஜெஃப்ரி 2 பேர்த்தையும் வச்சு பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எப்படின்னா இப்ப வந்து பவித்ரா ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் சவுண்டுக்கு தான் வந்துட்டு நிறைய ஒரு சவுண்டு கூட இருக்கான். சௌந்தர்யா கூட வந்துட்டு நிறைய ஒரு பாண்டிங்ல இருக்கான். சௌந்தர்யா கூட வந்துட்டு நிறைய ஒரு இன்புட்ஸ் தந்துகிட்டு இருக்கான். அவன் இன்புட்ஸ் வந்துட்டு சௌந்தர்யாக்கு தரான்னு வச்சு வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு வெளியில தெரியல, அவன் வெளியில தெரிய மாட்டேறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரியை பத்தி வந்துட்டு பயங்கரமா வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலதான் எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி வந்துட்டு நெகட்டிவ் வந்துட்டு அதிகமா வந்துட்டு இருக்கு. ஜெஃப்ரி பாயிண்ட்ல இருந்து நெகட்டிவ் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களா, அது இதை வச்சுதான் சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் நிறைய வன்மத்தை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு வந்துட்டு அடக்கி வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சாங்க. நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் ரஞ்சித் வந்துட்டு நம்ம ஒண்ணு பண்ணா வந்துட்டு நீ எப்படி இது கரெக்ட் இது நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அது வந்துட்டு அப்படிலாம் அவர் வந்துட்டு சொல்லவே பண்ணிடுறாரு. அவர் எப்படி இருக்காருன்னா வந்துட்டு நல்ல ஒரு சேவ் கேம் விளாண்டு இதாமா கரெக்ட் இதாமா தப்பு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏதா ஓகேமா ஓகேமா நீங்க சொல்றதாமா கரெக்ட் ஓகேமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆனந்த் வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தீபகை பத்தி வந்து வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க. அது என்றானா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேவரட்டா இருக்கவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் ஃபேவரட்டா இல்லாதவங்கள்ட்ட ஒரு மாதிரி முகமும் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபேவரட்டா இருக்கவங்கள்ட்ட வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு எப்படி இருக்காருன்னா வந்துட்டு சரி ஓகே நான் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி விளையாடுவேன் இப்படிலாம் வந்துட்டு நல்லா பாசிட்டிவா இருக்காரு. ஆனா ஃபேவரட்டா இல்லாதவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு நெகட்டிவ்ஸா வந்துட்டு பேசிக்கிறாரு. ரொம்ப ஒரு அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி புண்படுற மாதிரி வந்துட்டு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதுல வந்துட்டு பேசியிருக்காங்க. எனக்கு மேபி தெரிஞ்சு வந்துட்டு இந்த மேனஸ் இல்லாத சண்டை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சௌந்தர்யாவுக்கும் தீபக்கும் வந்துச்சுல, அதனால எனக்கு மேபி அப்படியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யாவுக்கும் தீபக்கும் மேக்சிமம் சுத்தமா ஆகாது. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும், நல்லாவே தெரியும் தீபக்கும் சௌந்தர்யாவுக்கும் சுத்தமா ஆகாது. அதை தான் வச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷாலுக்கு வந்துட்டு விஷால் நல்லா என்டர்டைன் பண்றான், நல்ல ஒரு ஜாலியா இருக்கான், நல்லா ஒரு என்டர்டைன் பண்ணி நல்லா ஒரு பேசுறான். அந்த ஒரு என்டர்டைன் வச்சு நம்ம தீபக் வந்துட்டு நல்லா ஒரு குத்தி காமிக்கலாம். நல்ல ஒரு எப்படின்னா இப்படிதான் பண்றாங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். இந்த ஒரு என்டர்டைன் வச்சு இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லலாம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஆனந்தி பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி வந்துட்டு இந்த வீக்கெண்ட்ல வந்து விஜய் விஷால் வந்துட்டு ஒரு குறை வச்சிருப்பாரு. என்ன குறைன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் எடுத்த ஜாமான் வந்துட்டு அவர் எடுத்து வந்துட்டு கீழே வச்சிட்டாரு. அதனால மேபி வந்துட்டு அங்க ஒரு கிராசரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆயிடுச்சு. அது இல்லாம சாப்பாட்டுக்கு அந்த இது இல்லாம போயிடுச்சு, அரிசியே எடுக்காம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை வந்துட்டு சொல்றாங்க. மேபி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சொல்லவும் எனக்கு தெரியும் கன்ஃபார்மா அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா தீபக் மேல வந்துட்டு நிறைய வன்மம் வந்துட்டு நம்ம விஜய் விஷால் வந்துட்டு கக்கிட்டு இருந்தப்ப ஆனா நேரடியா வந்துட்டு கக்கல. ஆனா இருந்தாலும் வந்துட்டு மத்தவங்க எல்லாத்துலயுமே சொல்லிட்டே இருந்தாரு, இந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி இருக்காரு, இவர் சொல்றதான் கேட்கணும்னு இருக்காங்க, இவர் சொல்றதுதான் சட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் வந்து கரெக்டான பயன்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. இருந்தாலும் வந்துட்டு விஜய் விஷால் வந்து டைரக்டா போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆனந்தி வந்துட்டு எல்லாத்து குறையும் வந்துட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க. குறையா இருந்தாலும் சரி அவங்க உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்த வன்மத்தை எல்லாத்தையுமே கக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ரெண்டாவது பொம்மல. அண்ட் இந்த ஆனந்தியை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன, உங்க குறை என்ன, உங்க வன்மம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.